அண்ணா எங்க அவரு? அதையம்மா கேக்குற? எங்கன்னு சொல்லுங்கண்ணே. என்ன நடந்துச்சுன்னு தெரியலமா. எங்கேயோ போயிட்டு ஆவேசமா வந்தான். வந்ததுல இருந்து வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். மோட்டார் ரூம்ல அந்த கண்ணாடி கண்ணாடி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு சுக்குநூறு ஆகிவிட்டாமா. என்ன ஏதுன்னு கேட்டா காட்டு கத்துறான். பத்தாவதுக்கு என்ன வேற பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன். அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? மோட்டார் ரூம் பக்கத்துல இருக்கான். நீங்க என் கூட வாங்க. வாங்க. என்ன நடக்க போகுது தெரியலையே. ஏன் இன்னைக்கு இவன் இப்படி நடந்துக்கிறான்? கோவம் தீந்துடுச்சா? உங்க ஆத்திரம் அடங்கிடுச்சா? என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வெட்டிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துட்டு இருக்கீங்க? நேத்தனமா பெரிய இவர் மாதிரி நாங்க ஒன்னும் சொத்து கேட்கல, ஒரு கைப்பிடி மண்ணை தான் கேட்கறோம்னு பெரிய தத்துவமா பேசுனீங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த அறிவெல்லாம்? நான் பெருசா நினைக்கிற சொத்தை நீதான்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்காக சொத்துக்காக சண்டை போட்டு எங்க அப்பா அடிக்க போனீங்க? அடிக்க போனியா? பதில் சொல்லுங்க. எதுக்காக எங்க அப்பா அடிக்க போனீங்க? நான் உங்க அப்பாவை அடிக்க போனது உண்மைதான். ஆனா சொத்துக்காக ஒண்ணு சண்டை போடல. அப்புறம் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா தைரியமா வெளியே சொல்ல வேண்டியதானே? ஏன் தயங்குறீங்க? அவர் தப்பா பேசினாரு மீனாட்சி. அதனாலதான் அவரோட சட்டையை பிடிச்சேன். நீங்க சட்டையை பிடிக்கிற அளவுக்கு அவர் என்ன பேசினாரு? கெட்ட வார்த்தையில திட்டினாரா? அப்படியே திட்டிருந்தா கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமான்னு எடுத்து சொல்லிருக்க வேண்டியதானே? அதுக்கு வயசானவரு, நம்ம குடும்பத்தோட பெரியவரு, உங்களை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவர்னு கூட பார்க்காம அடிக்க போவீங்களா? உங்க மனசுல என்ன பெரிய சண்டையார்னு நினைப்போம்? எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறீங்களா? உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. சரி, அப்ப உண்மையை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த பிள்ளை சொல்றது கரெக்ட் தானியா? உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேல்ல, அப்ப பட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிரு வேட்டையா. நீ தயங்க தயங்க உன் மேலதான் தப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க வேட்டையா. அதனால அதை பத்தி யோசிக்காத வேட்டையா, சொல்லு. ஓ அண்ணே, அதை சொல்ல முடிஞ்சிருந்தா இந்நேரம் நான் சொல்லியிருக்க மாட்டேனா? நான் எதுக்குன்னு தயங்க போறேன்? நான் தயங்குறதுல இருந்தா ஏன் தயங்குறேன், எதுக்கு தயங்குறேன்னு புரியலையா உங்களுக்கு? எனக்கு புரியல. இங்க பாருங்க, சொத்து கொடுக்கலங்கிறதுக்காக தான் நீங்க அடிக்க வந்தீங்கன்னு அப்பா சொல்றாரு. அவர் எதுக்காக போய் சொல்லணும்? இல்ல, ஏன் போய் சொல்லணும்ங்கற? ஒருவேளை அவர் சொல்றது பொய்னா உண்மை என்ன நீங்களாச்சும் சொல்லுங்களேன், நான் நம்புறேன். மாமா என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்படி ஒருவேளை என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லல, நான் சத்தியமா உங்களை நம்ப மாட்டேன். அப்பாவை தான் நம்புவேன். இப்பவாச்சும் உண்மையை சொல்லுங்க. மீனாட்சி கிட்ட தனியா பேசுனா சொல்லியா? நான் வேணா அங்கிட்டு போயிடுறேன். தேவையில்லைண்ணே,